போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 2023 அந்த இயர் ஃபுல்லா என்னோட சேனல்ல வந்த இன்கம் வந்து யாரோ ஹேக் பண்ணிருந்தாங்க. அது எங்க போயிருக்கு அப்படின்னு நான் தேடினப்போ திவ்யா கள்ளச்சி அப்படின்ற ஒரு இமெயில் ஐடிக்கு போயிருந்தது. பேசி சண்டை போட்டு அவளோட போனை புடுங்கி பார்த்தப்போ திருச்சி சாதனாவோட வீடியோ, ரவுடி பேபி சூர்யாவோட வீடியோ. டிக்டாக்கில் ஐ லவ் யூ கார்த்திக், கார்த்திக் மாமா ஐ லவ் யூ என கார்த்திக்கை தேடி அலைந்து பிரபலமானவர்தான் திவ்யா. இவர் கார்த்திக் தன்னை காதலித்து ஏமாற்றி விட்டதாக கூறி பல்வேறு வீடியோக்களை வெளியிட்டு வந்தார். அவரது வீடியோக்களை பலரும் கிண்டல் செய்து வந்தபோது அதையே பாசிட்டிவாக மாற்றி தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களை வெளியிட்டு அதிகளவில் பணம் சம்பாதித்து வருகிறார். இந்த நிலையில் திவ்யா மீது சமூக ஆர்வலர் சித்ரா என்பவர் அதிர்ச்சி புகார் ஒன்றை அளித்துள்ளார். இது குறித்து சித்ரா செய்தியாளர்களிடம் பேசுகையில், நான் தனியாக யூடியூப் சேனல் ஒன்றை நடத்தி வருகிறேன். அதன் மூலம் சமூக சீர்கேட்டிற்கு எதிராக குரல் கொடுத்து வருகிறேன். அதில் 2023ஆம் ஆண்டு என்னுடைய சேனலை யாரோ ஹேக் செய்து என்னுடைய 2 லட்சம் ரூபாய் வருமானத்தை எடுத்து கொண்டார்கள். ஹேக் செய்தது யார் என்று தனியாக ஒரு அட்மினை நியமித்து அந்த பணம் எங்கே சென்றது என்று விசாரித்த போது அது திவ்யா என்கிற மெயில் அக்கவுண்டில் அவருக்கு சென்றிருப்பது தெரிய வந்தது. அதன் பிறகு அந்த பெண்ணை பார்க்க அவரது வீட்டை தேடிச் சென்ற போது யூடியூபர் கார்த்திக்கும் அங்கு இருந்தார். அப்போது பணம் குறித்து திவ்யாவிடம் கேட்டபோது அவர் என்னிடம் சண்டையிட்டார். இனி இவரிடம் பேசி பிரயோஜனம் இல்லை என்பதால் நான் அங்கிருந்து கிளம்ப முற்பட்டேன். அந்த சமயத்தில் திவ்யாவின் வீட்டிற்குள் சில குழந்தைகள் இருந்தனர். அவர்கள் என்னிடம் ஓடி வந்து எங்களை அடைச்சு வச்சு பாலியல் தொந்தரவு கொடுக்கறாங்க, எங்களை காப்பாத்துங்க என்று கண்ணீர் மல்க கூறினர். அதாவது அந்த குழந்தைகளை திவ்யா தனது வீட்டில் அடைத்து வைத்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தி இருக்கிறார். பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு குழந்தைகளை அனுப்பி வைத்து அதன் மூலமாக பணம் சம்பாதித்து வந்துள்ளார். அது மட்டுமல்லாமல் சிறுவர்களை ஆபாசமாக வீடியோ எடுத்து இதற்காகவே வைத்திருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பில் அந்த வீடியோக்களை ஷேர் செய்கிறார். அதில் யாருக்கு யார் தேவைப்படுகிறார்களோ அவர்களை அனுப்பி வைப்பார்கள். அப்போது திவ்யாவின் செல்போனை வாங்கி பார்த்தபோது அதில் பல குழந்தைகளின் ஆபாச வீடியோக்களை வைத்திருந்தார். அதில் திருச்சி சாதனா, ரவுடி பேபி சூர்யா, செல்வராணி போன்ற யூடியூபர்களின் ஆபாச வீடியோ மற்றும் இரட்டை நாக்கு பிங்கி பாயின் ஆடியோவும் இருந்தது என அதிர்ச்சி அளிக்கும் தகவல்களை தெரிவித்தார் சமூக ஆர்வலர் சித்ரா. தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து விருதுநகர் எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் தலைமறைவாக இருக்கும் திவ்யாவை தீவிரமாக தேடி வருகின்றனர். 2023 அந்த இயர் ஃபுல்லா என்னோட சேனல்ல வந்த இன்கம் வந்து யாரோ ஹேக் பண்ணிருந்தாங்க. அது விஷயமா நான் வந்து ஒரு அட்மினை ஃபிக்ஸ் பண்ணி அது எங்க போயிருக்கு, அந்த பணம் 2.5 லட்சம் ரூபாய் காணோம், அது எங்க போயிருக்கு அப்படின்னு நான் தேடினப்போ திவ்யா கள்ளச்சி அப்படின்ற ஒரு இமெயில் ஐடிக்கு போயிருந்தது. அந்த இமெயில் ஐடியை நான் வந்து செக் பண்ணப்போ திவ்யா கள்ளச்சி அப்படின்ற ஒரு யூடியூபரோட பேரில் அந்த மணி வந்து 2.5 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு போயிருந்தது. என்னோட அக்கௌண்ட்ல இருந்து ஹேக் செய்யப்பட்டிருந்தது. இது விஷயமா நான் அந்த பர்சனை பற்றி ஆராய்ஞ்சப்போ அது சமூக சீர்கேடான விஷயங்கள், பல விஷயங்களை வந்து வலைதளத்தில், யூடியூப்ல, ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் பதிவு பண்ணிக்கிட்டு இருந்ததை நான் கவனித்தேன். இது விஷயமா நேரில் போய் பார்க்கலாம், பேசலாம் அந்த லேடி கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர், விருதுநகர் மாவட்டத்தில் அந்த லேடி தங்கியிருந்ததுனால அவங்களோட நேரடியாக அவங்க வீட்டுக்கு போனேன். நான் போயிருந்தப்போ கார்த்திக் என்ற யூடியூபர் அங்கே இருந்தாங்க, திவ்யா கள்ளச்சி அண்ட் இன்னும் சில குழந்தைகள் அங்கே இருந்தாங்க. பட் நான் அந்த குழந்தைங்களை போன உடனே பார்க்கல. நான் போன உடனே இந்த பணத்தை பற்றி கேட்டேன். ஏன் தவறான சமூக சீர்கேடான விஷயங்களை எதுக்கு பதிவிடுற அப்படின்னு சொல்லி கேட்டேன். இது வந்து ஒரு வாக்குவாதத்தில் ஒரு பிரச்சனையில தான் முடிஞ்சுது. ஆனால் சரியான பதில் எனக்கு கிடைக்கல. நான் கேட்டது எல்லாத்துக்குமே அந்த பொண்ணு நான் ஆமாம் அப்படி தான் பண்ணுவேன், உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுப்போ அப்படின்னு சொல்லிச்சு.
ஸோ அந்த இடத்த விட்டு நான் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வெளியில் வந்தப்போ அந்த அந்த இடத்துல இருந்து ஒரு 2-3 குழந்தைங்க வீட்டை விட்டு திப்பு திப்புன்னு வெளியில் ஓடி வந்தாங்க. ஓடி வந்தப்போ என்னப்பா அப்படின்னு கேட்டேன். அப்போ அந்த குழந்தைங்க சொன்னது, எங்களை இந்த வீட்டில் அடைச்சி வச்சு இந்த லேடி வந்து எங்களை செக்ஸுவல் டார்ச்சர் அப்படி பண்ணுறாங்க. ஆனால் எங்களை வந்து இவங்க வந்து பல பெரிய பெரிய பணக்காரவங்களுக்கு அனுப்பி எங்களை வந்து தப்பான விஷயத்துக்கு இவங்க யூஸ் பண்ணுறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு நான் கேட்டப்போ அது விவரமாக என்னால் சொல்ல முடியல. பெரிய பெரிய பணக்காரவங்களுக்கு கே செக்ஸ் பண்ணுறதுக்கு எங்களை அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்களை வச்சு வீடியோ எடுத்து அதை காமிச்சு மிரட்டி சிக்கா சூர்யா என்ற நபரும் திவ்யா கள்ளச்சி என்ற நபரும் இவங்கெல்லாம் வந்து செக்ஸ் குரூப் வச்சுருக்காங்க. அவங்களோட ஃபோனில் வந்து குரூப் வச்சுருக்காங்க. எங்களோட ஃபோட்டோவை வந்து நிறைய பேருக்கு அனுப்பி எங்களில் யார் செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்க வீட்டுக்கு அனுப்பி அவங்க கூட பண்ண வச்சு அதை வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் அதை வந்து மிரட்டி இவங்ககிட்டலாம் பணம் வாங்குறாங்க அப்படின்றது அந்த குழந்தை சொன்னிச்சு. உடனே நான் அங்கே இருந்த கார்த்திக்ன்ற நபரை கூப்பிட்டு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டப்போ நாங்களும் அந்த மறுபடியும் நான் வீட்டுக்கு போய் அந்த லேடிக்கிட்ட என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் ரஃப்பாக தான் பேசினேன். பேசி சண்டை போட்டு அவளோட ஃபோனை பிடுங்கி பார்த்தப்போ அப்போ தான் எனக்கு நிறைய அதிர்ச்சி காத்திருந்தது. அவளோட ஃபோனில் நிறைய குழந்தைகளோட வேற யாரோ பல நபர்கள் செக்ஸ் பண்ண, அதாவது கே செக்ஸ் பண்ண வீடியோஸை, குழந்தைகள் செக்ஸ் பண்ண வீடியோவாக எடுத்து அவளோட ஃபோனில் வச்சுருந்தா. அது மட்டும் இல்லாமல் நான் கண்ணால் பார்த்தது திருச்சி சாதனாவோட வீடியோ, ரவுடி பேபி சூர்யாவோட வீடியோ, அது மட்டும் இல்லாமல் நிஷா அப்படின்ற ஒருத்தவங்களோட வீடியோ, செல்வராணி ஏதோ எனக்கு நேம் சரியா ஞாபகம் இல்லை, அவங்களோட வீடியோ. அது மட்டும் இல்லாமல் இந்த நாக்கை வெட்டிட்டு பிங்கி பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இப்போ ரீசெண்டாக உள்ளார போயிட்டு நாக்கில் வந்து பச்சை குத்திட்டு உள்ளார போயிட்டு வந்திருப்பார். எனக்கு அவங்க பேர்லாம் எனக்கு தெரியாது. அந்த பர்சனோட இவங்க பேசின ஆடியோ மொத்தமும் கிட்டத்தட்ட ஒரு 200 ஆடியோக்கு மேலே அந்த லேடியோட ஃபோனில் இருந்தது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.